Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு ஜார்ல ஒரு வெங்காயமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியில் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி திக்காக ரெடி ஆயிடுச்சு. இதில் எக்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இந்த கிரேவியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நாங்கள் 4 எக்கை வேக வச்சு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான எக் கிரேவி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.